நூற்று சுவர்க்கம் புகுகின்ற மனாய் மாற்றமும் தரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணம் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டோரும் போற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்றையனந்தல் உடையாயருங்கலமே ஆற்ற அனந்தலுடையாயருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலொரு பாவாய் தேற்றமாய் வந்து திரவேலொரு பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. திருப்பாவையாகிற அற்புதமான இந்த திவ்ய கிரந்தத்திலே நம்முடைய அனுபவத்துக்கு இலக்காவது நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்றவம்மனாய் என்கிற பாசுரம். இப்பாசுரத்தாலே எழுப்பப்படும் பெண் பிள்ளை இந்த கோபிமார்கள் கூட்டத்திற்கே அருங்கலமாக இருக்கிறாள், அழகிய ஆபரணமாக இருக்கிறாள். இவள் நோற்றுச்சுவர்க்கம் புகுந்தவள் என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்களெல்லாம் நோன்பு செய்து பலன் பெற வேண்டும் என்று நோன்பையே தொடங்காமல் இருக்க ஒரு பெண்பிள்ளையாக எழுப்பிக் கொண்டிருக்க, இவள் இதற்கு முன்னமே நோற்றுவிட்டு அதற்கு பிற்பாடு அதற்கான பலனையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவள் என்கிற ரீதியிலே அமைந்திருக்கிறது. இங்கு நோன்பாவது என்ன? அவனே வழியாக இருக்கிறான் என்று அவனை உபாயமாக கதியாக கொள்ளுதல் நோன்பு. நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்றவள் என்று சொன்னால் இவள் மற்ற தர்மங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவனே நமக்கு தஞ்சம் என்று அவன் திருவடிகளை பற்றினவள். அப்படி பற்றினவளாகையாலே அவள் அவனை அனுபவிக்கும்படியான அந்த தசையிலே புகுந்து விட்டாள் என்று காட்டப்படுகிறது. அம்மனாய் எங்களுக்கு தாயை போலே இருக்கக்கூடியவளே, மாற்றமும் தாராரோ, நீ வாசல்தான் திறக்க வேண்டாம், வாயை திறக்கக்கூடாதா? உனக்காகவன்றோ வந்து நிற்கிறோம், எழுந்து வர வேண்டும். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். உடனே உள்ளே நாராயணன் இருக்கிறான் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். நாராயணன் உள்ளே இருப்பதனால்தான் நீ கதவை திறக்க மாட்டேன் என்கிறாய். அவள் கேட்கிறாள், எப்படி அவன் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்? அப்படின்னால் நாற்றத்துழாய் முடி, திருத்துழாயானது கமழும்படியான அழகிய வாசனையோடே திகழக்கூடிய அந்த முடி, அந்த முடியின் வாசனை எங்களுக்கு தெரிகிறது. உடனே அவன் எப்படி கதவு சாத்திற்கு எல்லாம் தாளிட்டு இருக்கு, அவன் எப்படி உள்ள வர முடியும்? அப்படின்னால் நாராயணன் ஆகிறபடியாலே அவனால் உள்ள வர முடியும். நாராயணன்னா யாரு? அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் என்று எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கக்கூடியவன். அப்பொழுது அந்த வியாப்தி எதற்காக அப்படின்னால் அடியவர்களுக்காக. அவனிடத்துல அன்பு இல்லாதவாளிடத்துல அவன் எப்படி இருப்பான்னா, அவன் வேண்டாம் என்றாலும் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டு அவர்களுடைய சத்தை நோக்கி கொண்டு போகிறான், அவருடைய இருப்பை பார்த்து கொண்டு போகிறான். அவன் மேல அன்பு வச்சிருக்கிறவாளிடத்துல மிகவும் அந்த எம்பெருமான் அன்போடே காதலோடே அவர்களோடு வாத்சல்யத்திலே உள்ளே இருக்கிறான் என்று காட்டப்பட்டது. ஆக நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன். அவன் யார்னா, நாம் போற்ற பறை தரும் அந்த எம்பெருமானை போற்ற நமக்கு கைங்கரியமாகிற பறையை தரும்படியான புண்ணியன். புண்ணியன்னா நமக்கு மூல சுகிருத்தம் அவனே, நமக்கு மற்ற புண்ணியம் எதுவும் இல்லை. அந்த நாராயணன் தான் புண்ணியம். புண்ணியத்துக்கு மேல் புண்ணியமாக இருக்கக்கூடியவன். போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணம். தூங்கறதுக்கு ஒரு அடையாளம் தான் அது கும்பகர்ணன். அவன் கூட உன்கிட்ட தோற்றுடுவான் போல் இருக்கே.
தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. உன்கிட்ட தோத்துட்டு தன்னுடைய தூக்கத்தை உன்னிடத்துல கொடுத்துட்டானா. ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே, அழகிய ஆபரணத்தைப் போல உள்ளவளே வாராய் என்று சொல்லுகிறார்கள். முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பது அந்த எம்பெருமானுடைய உபாயத்துவம், அந்த எம்பெருமானுடைய மேன்மை. அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான், வழியாக இருக்கிறான் என்பதை நாராயணனே என்று முதல் பாசுரத்திலே காட்டினாள். அடுத்ததாக நாராயணன் மூர்த்தி கேசவன் என்கிற வார்த்தையாலே காட்டப்பட்டிருக்கிற விஷயம் கீசு கீசு பாசுரத்திலே நாராயணன் மூர்த்தி என்பது அந்த எம்பெருமானுடைய வியாப்தி, எல்லா இடத்திலும் இருக்கும் தன்மை காட்டப்பட்டது. இப்பாசுரத்தாலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய நாற்றத்துழாய்முடி நாராயணன் என்பது வியாப்தி, பிரயோஜனம், வாத்சல்யம் காட்டப்படுகிறது. இப்படி இந்த பாசுரத்தாலே எழுப்பிக்கொண்டு ஸ்வதர்மானுஷ்டான நிஷ்டர் அவர் வீட்டைச் சேர்ந்த வெண்பிள்ளை எழுப்புகிறார்கள். அதை நாளை அனுபவிப்போம்.